16வது நிதிக்குழுவிற்கு தமிழ்நாட்டு அரசால் அளிக்கப்பட்ட அறிக்கையின் முக்கியமான அம்சங்கள் தற்போது வெளியாகியுள்ளன. மாநில பேரிடர் மேலாண்மை நிதியை 2026-27 ஆண்டில் 50% உயர்த்த வேண்டும் என்பன உள்ளிட்ட முக்கியமான பல அம்சங்கள் அந்த அறிக்கையில் இடம்பெற்றிருக்கின்றன. இது 16வது நிதிக்குழுவிற்கு தமிழ்நாட்டு அரசால் அளிக்கப்பட்டது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். விக்னேஷ் முத்து, தமிழக அரசு கொடுத்திருக்கும் பரிந்துரையில் என்னென்ன விஷயங்கள்லாம் இடம்பெற்றிருக்கின்றன? அறிக்கையின் சாராம்சம் என்ன? 16வது நிதிக்குழுவுக்கு தமிழக அரசால் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய அறிக்கையின் முக்கிய அம்சங்கள் முழுமையாக வெளியாகி இருக்கிறது. இந்தியாவின் மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட ஒரு மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 8.87% என்ற அளவில் பங்களிப்பை தமிழகம் வழங்குகிறது. மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 31.55 லட்சம் கோடி ரூபாயாக மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது. மே 2030 ஆண்டுக்குள் $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை அடைவதற்கான இலக்கு தமிழக அரசால் நிர்ணயிக்கப்பட்டு அதனை நோக்கி நாம் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டின் பங்கு சதவீதமாக கணிசமாக, அதாவது முதலாவதாக அமைக்கப்பட்ட நிதிக்குழுவிலிருந்து தமிழகத்திற்கு வழங்கக்கூடிய பங்கு என்பது கணிசமாக குறைக்கப்பட்டிருக்கிறது. இது ஏற்றுக்கொள்ள வகையில் இல்லை. முதலாவது நிதிக்குழுவின் பரிந்துரையில் வருமான வரி பகிர்வில் இருந்து 15.25% ஒன்றிய கலால் வரியில் இருந்து 16.44% என்ற அளவில் பரிந்துரைக்கப்பட்ட அந்த பகிர்ந்தளிக்கப்படும் நிதியின் சதவீதம் தொடர்ந்து குறைந்து கொண்டே இருக்கிறது. இதனை அதிகரிக்க வேண்டும். அதே போன்று பேரிடர் மேலாண்மையை பொறுத்தளவு 1076 கிலோமீட்டர் நீளம் கடற்கரையினை கொண்டுள்ள தமிழ்நாடு கால மாற்றத்தினால் மிக அதிக அளவிலான இயற்கை பேரிடர்களை, வெள்ளம், சூறாவளி, பூகம்பம், வறட்சி, நிலச்சரிவு ஆகியவற்றால் கடுமையாக பாதிக்கப்படுகிறது. இதனால் தேசிய பேரிடர் மேலாண்மை நிதியின் கீழ் ஒதுக்கப்படும் நிதி தேவையை விட குறைவான அளவில் தான் வழங்கப்பட்டு வருகிறது. அதனை உயர்த்த வேண்டும். 2026-27 ஆண்டு காலகட்டத்தில் 50% உயர்த்தி 90:10 என்ற அளவில் மத்திய மற்றும் மாநில அரசு நிதி பங்கீடு வழங்க வேண்டும். உள்ளாட்சி அமைப்புகளுக்கான மானியங்களை அதிகரிக்க வேண்டும். உள்ளாட்சி அமைப்புகளில் பகிர்ந்தளிக்கப்படும் மானியமானது வருவாய் குறைந்தபட்சம் 5% என்ற அளவில் இருக்க வேண்டும். மிக முக்கியமாக தொழில்மயமாக்குவதற்கு முதலீட்டு தேவைகள் என்பது 43,600 கோடியாக இருக்கிறது. மின்சாரத்துறைக்கான நிதி என்பது 5,62,000 கோடியாக இருக்கிறது. பேருந்துகள் மற்றும் பொதுப்போக்கு முறைகளை நவீனப்படுத்துவதற்காக 7,000 கோடி தேவைப்படுகிறது. சுற்றுலா வளர்ச்சி பங்காக 1,200 கோடி தேவைப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது 6,84,500 கோடி அளவுக்கான அந்த இலக்கை இந்த 16வது நிதிக்குழு முழுமையாக வழங்க வேண்டும். அதே போன்று ஏற்கனவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று காலை இந்த நிதி குழு ஆலோசனை கூட்டத்தில் விரிவாக பல்வேறு கோரிக்கைகளை எடுத்திருக்கிறார். அவற்றையும் செயல்படுத்துவதற்கு மற்றும் அந்த பரிந்துரைகளை ஏற்று தேவையான நிதிகளை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்ற ஒரு அம்சங்களை விரிவாக தற்பொழுது தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. வேதவள்ளி, தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ் முத்து.